மொழியாகிய என் தாய்மொழியாம் செந்தமிழ் மொழிக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தர்ஷினி. அழகு தமிழே இவரது பேச்சு, சமத்துவம் என்பதே இவரது மூச்சு. தென்னாட்டு காந்தியும் இவரே, கதர் ஆடை அணிந்த கல்வியின் தந்தையும் இவரே, கர்ம வீரரும் இவரே, தர்ம வீரரும் இவரே, விருதுநகரின் வீரனே, ஏழைகளின் துணைவனே, அவரே கர்ம வீரர் காமராஜரே. நான் இப்பொழுது கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றி பேச போகின்றேன். காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை மாதம் 15ஆம் நாள் பிறந்தார். இவர் விருதுநகரில் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இயற்பெயர் காமாட்சி என்பதாகும். இவருடைய தாயார் ராஜா என்று மிக அன்புடன் அழைப்பார். அதுவே பின்பு காமராஜர் என்று மாறியது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 1953 முதல் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானொரியும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் வாக்குப்படி அறநெறியில் நின்று வாழ்ந்த காமராசரின் ஆட்சிக்காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. நீர்ப்பாசன திட்டங்கள், நீர்மின் திட்டம், அணைக்கட்டுகள், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்க நிறுவனம், தொழில் வளர்ச்சி, கிராம வளர்ச்சி என காமராசரின் ஆட்சியில் அசத்தல் திட்டங்களால் வளமானது நாடு. காமராசரின் உயர் பண்புகளில் உறைவிடமாய் வாழ்ந்தவர். காட்சிக்கு எளிய நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாடும் உழைத்தவனை நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா.